இப்போது பேச இருக்கக்கூடிய சிறப்பு உரையாளர் ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உடம்பு சுகம் இல்லையா, மருத்துவரிடம் போ, அவர் பிழைக்க வேண்டாமா? மருந்து எழுதி கொடுத்தாரா, மருந்து கடைக்கு போ, அவர் பிழைக்க வேண்டாமா? மருந்து வாங்கி விட்டாயா, கண்டிப்பாக சாப்பிட்டு விடாதே, நீ பிழைக்க வேண்டாமா? நாமெல்லாம் பிழைக்க வேண்டும். அதனால அந்த மருந்து நமக்கு வேண்டாம். இந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தை நாம் உண்ணலாம். இந்த மருத்துவர் நிச்சயமாக நம்மிடம் வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே இதையெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டார். கண்டிப்பா பெரிய சீட்ல மருந்து எழுதி கொடுத்து இந்த மருந்தை என்னுடைய மருந்தகத்தில் தான் வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். எவ்வளவு பெரிய தகுதிகள் இதெல்லாம்! இவ்வளவு ஏங்க, கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, எதுவுமே இல்லாமல் நம்முடைய மனநோயை தீர்த்து வைக்கக்கூடிய மனநல மருத்துவர் எங்களுடைய நகைச்சுவை வேந்தர், நகைச்சுவை நாயகர் அல்ல, நகைச்சுவை வேந்தர் ஐயா மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அரை மணி நேரம் அவரோட பேச்சை கேளுங்க. ஆயுள் ஆரோக்கியத்தோட 100 ஆண்டுகள் வாழுங்கள். இது பப்பாசி நமக்கு கொடுத்திருக்கிற வரம், அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற வரம் இது. இவர் வந்து உள்ளூர் மருத்துவர் இல்ல, ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இவர் உள்ளூர் மருத்துவர் அல்ல, உலக மருத்துவர். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார், ஒரு நிகழ்ச்சிக்கு தாமதமாக சென்றிருக்கிறார். இப்ப கேட்ட போது காலையில் அன்னை, மதுரை மதியம் மண்ணை, இரவு சென்னை என்று சொன்னாராம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய பேருந்து வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்துல நம்ம நகைச்சுவை நாயகர் அப்படித்தான். காலையில கலிபோர்னியால இருப்பாரு, மத்தியானம் மாஸ்கோல இருப்பாரு, இரவு அமெரிக்கால இருப்பாரு. இப்படி கண்டம் விட்டு கண்டம் ஒரே நாள்ல பல நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு நாள்ல 2 மேடை ஏறணும்னாவே பேச்சாளர்கள் எல்லாம் கஷ்டப்படுவோம். ஐயா மென்மையா, அப்படியே அமைதியா, ரொம்ப சாஃப்டா எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நம்மிடம் கிடைத்திருக்கிறார்கள். நான் ஸ்டாப் நகைச்சுவை வேந்தர் ஐயா மோகனசுந்தரம் அவர்களை அவர்களுடைய உரையை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நாற்பத்தைந்தாவது புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் பப்பாசியின் தலைவர் அன்பு சகோதரர் பைரவன் அவர்களே, செயலாளர் திரு முருகன் அவர்களே, இந்த விழா, இன்றைய விழாவிற்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் பப்பாசியின் துணைத் தலைவர் திரு புருஷோத்தமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி ஒரு சிறந்த சொற்பொழிவை வழங்கிய என் அருமை சகோதரர் மருத்துவர் ஜெய ராமமூர்த்தி அவர்களே, ஒரு நல்ல கவிஞர், பேச்சாளர், கட்டுரையாளர், பட்டிமன்ற நடுவர், நல்ல மருத்துவர், இப்படி ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கும் ஜெயராமூர்த்தி அவர்களுக்கு பின்னால் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்னால் பேசிய சிறப்புரையாற்றிய பேராசிரியர் முனைவர் அருணகிரி அவர்களே, நாங்கள் எல்லாம் பேசி முடித்தவுடன் நன்றி சொல்ல காத்திருக்கும் திரு ஹரிபிரசாத் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்னு சொன்னால் திருப்பி கை தட்டினா அதை நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். இந்த பப்பாசி சார்பில் இன்னைக்கு பேசுறதுக்கு தேதி கேட்கும்போது செயலாளர் முருகன் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் பேசினார். பேசிட்டு டேட்டு சொன்னார், டைம் சொன்னார், வந்துடுறேன் சார்னு. அதுக்கப்புறம் சார் தலைப்புன்னாரு. சடனாக என்கிட்ட யாரும் தலைப்புலாம் கேட்கறதில்ல, தலைப்புன்னாரு. வாங்க சிரிக்கலாம்னு போட்டுக்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், துன்பம் மறந்துடு அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் சைலண்டாக இருந்தார். அவருக்கு என்னன்னா, நல்ல கருத்து பேச டாக்டர் வராரு, ஒரு ஆய்வு கருத்து சொல்ல அருணகிரி ஐயா வராரு,
இவனை சிரிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டாக்கா இவன் பாட்டு ஒரு நல்ல துன்பம் மறந்துன்னு தத்துவம் பேசுவானோன்னு பயந்தார். அவருக்கு தெரியல, தலைப்பு தான் வேற. எந்த தலைப்பு கூப்பிட்டாலும் நம்ம பேசுறதுதான் பேசணும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பப்பாசி தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் சார் பேசலான்னு. கொஞ்சம் 45 நிமிஷத்தில் முடிச்சிருங்க, இப்போ ஜனங்க சுற்றின்னு போகிறாங்க பாவம், ஏன்னா இங்கே வந்தால் மாட்டிக்க போகிறோன்னு அப்படின்னு. நம்ம அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே நிறைய பேர் இப்போ ஆடியன்ஸிலே நிறைய பேர் நான் ஏதோ டாக்டர்னு நினச்சின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி புகழ்ந்து பேசிச்சு. உண்மையான டாக்டர் அவர் தான். இது இல்லாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன் நான், மனநல மருத்துவர் எங்க சட்டுன்னு வார்த்தை மாதிரி மனநல நோயாளின்னு ஏதாவது சொல்லிட போதும். நான் டாக்டர் இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இப்போ துன்பம் மறந்துடுன்னு ஒரு தலைப்புல பேசுறோம். துன்பம் மறந்துடுன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம எல்லாருமே யாருமே இப்போ நிகழ்காலத்துல வாழறது இல்லை. நீங்க சராசரியா நம்ம உள்படதான் நிறைய பேர் பாருங்க, ஒன்று இறந்த காலத்துல இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்துல இருப்பான். சார் நாங்கெல்லாம் சார் 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம் தெரியுமா எங்க குடும்பம்னு. அவன் பக்கத்துல நின்னீங்கன்னா நம்மளை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவான் சார். சில பேர் இருக்கான், இன்னும் 5 வருஷத்துல பாருங்க என் இடமே வேற, நான் வேற மாதிரி. இதையே அவன் 10 வருஷமா சொல்லின்னு இருக்கான். அதாவது இறந்த காலத்திலேயே இருப்பார்கள், இல்லை என்றால் எதிர்காலத்திலேயே இருப்பார்கள். நடந்த காலத்தில் இருப்பதுதான் உண்மையிலேயே இன்பம். எப்போ துன்பம் வரும் தெரியுமா? நமக்கு நடந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பார்க்கிற பொழுதுதான் துன்பம் வரும். இந்த கொரோனான்றது துன்பம், பெரிய துன்பம் இல்லையா? அது கூட துன்பம் இல்லைங்க, நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கலாம். இந்த கொரோனால இருந்த 2 வருஷத்துல வாட்ஸ்அப்ல நிறைய டாக்டருங்க ஆயிட்டானுங்க. அவங்க அள்ளி விடுறான் சார். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருக்கு, 50 வயசுக்கு மேல நிறைய பேர் குளிக்கிற ரூம்ல மாரடைப்பால் மரணம் அடைகிறார்கள் ஏன் அப்படின்னு டாபிக் போட்டு விட்டான். இப்ப நான் வாட்ஸ்அப்ல வர்றது நிறைய நம்புறது இல்லை, இருந்தாலும் 50 வயசு ஆயிடுச்சு, குளிக்கும் போது வேற ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுறான். நம்ம டெய்லி 2 வேளை குடிக்கிறவன், படிச்சுதான் பார்ப்போமேனு படிச்சேன். அது அவன் பேசியிருக்கான் சார். 50 வயசுக்கு மேல நீங்க குளிக்க போகும் பொழுது தண்ணி எடுத்து உடனே தலையில ஊத்திக்காதீங்க. ஏன்னா தலையில ஊத்திங்கன்னா ரத்தம் கிடுகிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும். எப்படி குளிக்கணும்னா, குளிக்கிறதுக்கு முன்னால தண்ணியை காலில் ஊத்துங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சார் அதை நம்பல, ஆனாலும் வயசு 50 ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நான் இப்போ பாத்ரூம் போனா ஷவரை திருப்பி ஜாலியா குளிச்சுட்டு வரவேன் சார், 10 நிமிஷத்துல வெளில வந்துடுவேன். இப்ப அரை விட வருது, காலில் ஊத்தி வெயிட் பண்ணி ரத்தம் ஏறுற அளவுக்கு, அதாவது நம்ம அப்படியே ஆத்திடுவாங்க. இதெல்லாமே பெரிய துன்பம் தான். இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் மாறிடுச்சு பாத்தீங்களா சார்? ஆபீஸுக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி ஒர்க் அட் ஹோம்ல இருந்ததா? இல்ல. இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற நண்பர்கள்லாம் எப்படிதான் அந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்களெல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாலியான ஆளுங்கன்னு நினைப்போம். இல்லை சார், உண்மையிலேயே வீட்டில் உட்காந்து வேலை செய்த கஷ்டம் தண்ணி பார்த்தாதான் தெரியும். எனக்கு என்ன, நான் ஆபீஸுக்கு போயிட்டோம் வச்சுங்க சார், ஒரு 10 ஹவர் வெளியில சுதந்திரமா இருக்கலாம் சார். அம்மா வைஃபு பிரச்சனையே இல்லை, நினைச்சது பேசலாம். சரியா? வீட்டில் அது முடிய முடியாதுல்ல. இது ஒர்க் அட் ஹோம்ல எனக்கும் வந்து மாட்டுச்சு. எங்க ஆபீஸ்ல ஐயோ நான் மட்டும் அவஸ்தை இருக்குப்பா சார். சிஸ்டம் ஓபன் பண்ணி உட்கார்ந்துட்டு, வீட்டில் ஒரு சின்ன வீடு தானே, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன். என் ஒய்ஃப் நடந்துன்னே சொல்றா, எல்லாத்துலயும் ஒரு திருட்டுத்தனம் உனக்குன்னா.
ஓபன் பண்ணா என்னோட ஹெச்ஓடி, என் ஹெச்ஓடி கொஞ்சம் அழகா இருப்பாங்க சார். இவ என்ன பண்ணுங்க, இப்படி வந்துட்டு ஸ்கிரீன்ல எங்க ஹெச்ஓடியை பார்த்துட்டான். அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இப்படி வந்து முன்னாடி நின்றுட்டான். இது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைகையிலே கேட்குறான், இது யாரு? நான் ஆஃபீஸ் வேலை பார்த்துன்னு இருக்கேன், சொல்ல முடியாது. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. வாட் மிஸ்டர் மோகன் சுந்தரம், எனி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு 1/2 hour முடித்தேன். முடித்த உடனே என் ஒய்ஃப் கேட்டாங்க, யாரோ ஒரு பொம்பளை பேசுகிறா, சிரிச்சு பல்லெல்லாம் காமிச்சின்னு பதில் சொல்கிற, நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உருன்னு பதில் சொல்கிறியேன்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா மாதமான 1 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குது, அதனால சிரிச்சு பேசுகிறேன். அந்த 1 லட்சத்தை முழுசா நீ வாங்கிக்கிற, உங்ககிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியும்? இல்லைங்க, சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ ஆஃபீஸில் வந்து டை கட்டி யாரை பார்த்தாலும் பயமா இருக்குது, வேலையை விட்டு எடுத்துருவானுங்கன்னு. அன்னைக்கு உட்காந்தே இருக்க ஒரு 6 அடியில் ஒருத்தன் டை கட்டி நின்றுதான், எழுந்துட்டேன், வணக்கம் சார்னா. அவன் என்ன விட பவ்யமா வணக்கம் சார்னா, இவன் ஏன் நம்மளுக்கு பவ்யமா வணக்கம் சொல்றான்னு பார்த்தேன். நீங்க அப்படின்னு எதுக்கு, நான் கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து எவனா செக்கிங்க்கு வந்திருக்கான்னு நினைச்சேன், வேலையை விட்டு எடுத்துருவானுங்களேன்னு. அவன் சொன்னான், இல்லை சார் நான் இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்துருக்கிறேன் அப்படின்னா. போயா அப்படின்னா, சம்பளமே பிரீமியம் லெவலில் தான் வந்து இருக்குது. என்ன இது சார்? கொரோனா துன்பம் தானே. நான் அப்பப்போ இன்பம் துன்பம் சொல்லிக்கினே இருப்பேன். ஏன்? டாபிக்ல இருக்கேன்னு அர்த்தம். கொரோனா துன்பம் தானே. என் ஃப்ரெண்டை கேளுங்க, டேய் அதை விட இன்பம் எதுவுமே இல்லைன்னா. ஆச்சரியமா போச்சு. அவனுக்கு கொரோனா வந்தது சார். ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் பார்த்துக்கிட்ட, எல்லாரும் சொல்லுவாங்களே அட்வைஸில் அள்ளி விடலாம்ல, பார்த்துக்கோ, ஜாகிரதை, தனிமையாக இரு, வீட்டில் கூட யாரோடையும் பேசாத, ஒரே ரூமில் இரு, வேணும்னா சிஸ்டத்தை உள்ளே எடுத்தும்போ, மியூசிக் கேளு, புக்கு படி, இளையராஜா துணை இருப்பார். நான் அந்த தெருப்பக்கமே போல ஒட்டிக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வைஸ் ஃபோன்லேயே அள்ளி விட்டேன். அவன், நீ வேறடா, இதை விட சுகம் எதுவுமே இல்லைடா. நான் சொன்னேன், என்னடா கொரோனா வந்துருக்குது, வீட்லயே 14 நாள் உள்ள ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க, இதை விட சுகம். ஆமாடா, யாரும் தேவையில்லாம என்கிட்ட பேசுறது இல்லை, ஒய்ஃப் உள்பட. நான் சுகம். அதுவும் இல்லாம கதவுக்கு உள்ள இருந்து நான் எது கேட்டாலும் 2வது நிமிஷம் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு காபி கேட்டா 1/2 hour 1 hour ஆகும். இப்ப அப்படி கிடையாது. கேட்ட உடனே டக்குன்னு கதவு தட்டி வாசல்ல வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்லுவேன், நானே வந்து எடுத்துக்குவான்னு, நானே வெளியில வந்து எடுத்துக்குவான்னு. அதுக்கு பயந்து விழுந்து வேலை செய்யறாங்கடா. இதை விட சுகம் எதுவே இல்லைன்னா அதுதான். அவ்வளவு துன்பத்திலையும் அவன் இன்பத்தை பார்த்தா பாரு சார். உண்மையாதான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது, துன்பம் மறந்துடுது. பாரதி சொன்ன வார்த்தை. பாரதி உண்மையிலேயே அப்படிதான் இருந்தான். காலையில சாப்பாடு இல்லை பாரதிக்கு, வீட்டு வாடகை செலுத்த முடியல, ஏழ்மை, ஆனால் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான். அதுதான் துன்பம் மறந்துடு சார். துன்பத்தில வந்து நிறைய, நான் ஒரு கட்டுரை படிச்ச ஒரு டாக்டர் எழுதியிருந்தாரு. என்னன்னா, உங்க மனசு துன்பம் ஆயிடுச்சு, உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனசை காயப்படுத்துவர்களை மன்னிப்பதற்கு உங்களுடைய மூளை 8 முதல் 10 மாதம் வரை எடுத்துக்கொள்கிறது. ஆய்வு கட்டுற, அதாவது அந்த ஆளை நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எனக்கே தெரியும் சார். 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்ப எங்க மாமனாரை நினைச்சா கூட பிபி ஏறும். நம்மளால மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இருப்பாரு. அந்த கோபம் இன்னும் அடங்கல. இந்த கொரோனா அவருக்குள்ள வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்காரு மாப்பிள்ள, கொரோனான்னு உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க, அப்போலோல சேர்த்து விட்டுறேன்னு. அவரு உஷாராயிட்டாரு. இவன் வேற எதுக்கும் திட்டம் போடுறான்னு, இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாத்துக்கிறேன். நல்லா ஆயிட்டாரு சார். துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணா இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னா பாருங்க, நன்றா
ஆற்றலுள்ளும் தவறுண்டாம். இப்போ அப்படிதான் இருக்கு. யாருக்காவது சேவை செய்யணும்னா கூட கஷ்டம், அதுலயே நமக்கு துன்பம் வரும். நீங்க சேவை செய்யறது பிரஜையாருக்கு ஹெல்ப் பண்றது நன்மை நினைச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் சார். இப்ப என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில எங்கேயாவது பார்த்தா சார் உங்க நிகழ்ச்சியை நாங்க யூடியூப்ல பாக்குறோன்றாங்க, சந்தோஷமா இருக்கும். எது துன்பம்? சில வாட்டி இப்படிலாம் இருக்கு, இன்பத்துல துன்பம் இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம், சில சமயம் அதுவே நமக்கு துன்பமா மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரை ஹவருக்கு முன்னால போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன். அது என்னோட கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரை ஹவருக்கு முன்னால், என் ட்ரெயின் வர்றதுக்கு அரை ஹவருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார். அவர் தெரியல, மப்டியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்சவர் அக்கௌண்ட் நினச்சிட்டு இந்த வணக்கம் சார் ஊருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன ட்ரெயின் என்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரை இருக்கே சார், வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டார். வாங்க உட்காரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, அந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கல்ல போலீஸ் அவரு அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டாரு. உள்ள பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். என்னை பார்த்து சிரிச்சான். அவனுக்கு என்னன்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்ட மாட்டின்னுக்கிறான். நான் அவனை பார்த்து நீங்க அப்படின்னா தண்டவாளத்தை தான் சார் குச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்க அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்தேன் புஷ்னு வந்துட்டேன். ஓ இப்போ பிளாட்ஃபார்ம்ல நடந்து வந்தா கூட பிடிக்கிறானுங்களான்னா அவன். இந்த எஸ்ஐ உள்ள போனாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரு, நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்க என் எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காக அந்த பையன் கூப்போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போறான், இந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்கோ, உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை ஹவர் பேசினாங்க சார். பேசி திருப்பியும் நான் போகிற ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸ், ஒரு எஸ்ஐ, எல்லாம் கையில் துப்பாக்கி வேற வச்சுன்னுக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு உங்க பேக் கொடுங்க சார், நான் எத்தனை வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னல் ஓரத்தில் கம்பார்ட்மெண்ட்ல, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பர்ல தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்கு. ஒரு நல்லதை செய்தா துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில் சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம். ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்கு. நான் வந்து ஒரு தொண்டு உள்ளமா அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட் எல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும். நான் ஒரு நாள் போய் பேசுறேன், ஒரு பெரியவர் இங்க வாங்கினாரு. எப்பவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ஒண்ணுதான் கிடைக்கும் அங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, தம்பி நீன்னா உன் இஷ்டமா வர, நல்லா இருக்கு, நீங்க பேசும்போது எங்களுக்கு சிரிப்பா இருக்கு, கவலையெல்லாம் மறக்கிறோம். ஒன்று செய்யுங்க, பேசாம எங்களுடைய தங்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம். ஏன்டா அப்ப போகணும்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார். உண்மையா சார், நாம அனுபவிச்சிருக்கேன் சார். அன்னைக்கு எத்திராத்தி காலேஜ் வழியா வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்ல. அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோம்னு நினைச்சு என்னமாச்சு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு.
ஏம்மா ஐடென்டி கார்டெலாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு இருந்து. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜ் லைப்ரரி கார்டு, அதை பற்றி என்ன பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் ஒன்று ஃபோன் போயிடுச்சா கவலையப்படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார், உங்கள் பேக்கை யாரோ பிடிக்கின்னு போயிட்டாங்க. நீங்கள் யாருன்னு நான் போய் நின்றேன் சார். கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவரு, அவன் பிடிங்க போனவன் யாரு, உன் கூட்டாளி தானே அப்படின்னு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் பண்ண இருமா, உனக்கு தெரியாது, இவனெல்லாம் கூட்டுக்கலவானீங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பா போனவன் இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். ஓ சொல்லு, கூட யாரு சார்? இல்லை சார், உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் சார். அப்படின்னா அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்தது இல்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா, லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாருப்போ, இவனுங்க கூட்டமே இப்படிதான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார், உண்மையா சொல்லியா, இதே ஒரு கிழவி பேகை புடின்னு இருந்தா கூட்டின்னு வருவே போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமான்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டு வந்தது. மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும், எல்லாமே அப்படிதான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமா சொல்லுவான், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நிகழ்ச்சி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? ரெண்டு உதாரணம் என் வாழ்க்கையில இருந்து சொல்றேன் சார். நீங்க நிறைய பேர் பிளேன்ல போயிருப்பீங்க. பிளேன்ல போறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும், ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் யூஎஸ், சுகம். ஆனா அது சுகம்தான், அது துன்பமா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க உட்கார இடத்தை பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிசினஸ் கிளாஸ் போட மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவா இந்த போர்டிங் கார்டு வாங்குற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டு விண்டோ சீட்டு விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்கு சார், அதுல உட்கார்றதுக்கு பிளேன் மேல ஏறி போயின்னு வரலாம், அவ்வளோ இரிட்டேஷன். ஏன்னா நம்ம ராசி ரெண்டு பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில எவன் கையை வைக்குதுன்னு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, அயல் சீட்டு, அதுல உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான், நம்ம எழுந்து இடம் விடணும். அங்க அப்படியே ஒதுங்க முடியாது, ஏன்னா எக்கனாமி சீட்ல சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின பாரு எக்ஸ்கியூஸ் மீன்னு ரணவேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. நோ சார், ஆல்ரெடி ஆன்லைன்ல புக். விண்டோ சீட் ப்ளீஸ், கெஞ்சி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சா படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். காலை நீட்டி அபான்னு உட்கார்ந்தேன். கிடுகிடுன்னு ஒரு ஏர் ஹோஸ்டல் வந்தது என்கிட்ட, குனிஞ்சி தேங்க்யூ ஃபார் சூசிங் தி சீட் சார் அப்படின்ச்சு. இது நாங்களே தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா எதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சிதுங்க. சார், இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னது எனக்கு வேத்து விட்டு போச்சு. ஆனால் தெரியாத மாதிரி வார்த்தைகள் இல்லை. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார்
சரியா கவனி சார், எங்க எல்லா உசுரும் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி சார். உண்மையிலேயே ஏண்டாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேத்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாம அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டர் கிடுகிடு நடந்து வந்துட்டு வச்சுக்கலாம், பயமா இருக்கும். கறக்க சொல்லுமோன்னு அந்த அந்த லண்டன்ல இறங்கணும் சார். இறங்கணும் அபாடான்னு இருந்தது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேற இல்லை. சரி, என்னைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்க தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்க, நம்ம தமிழ் பேப்பருங்கள 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னது? ஒண்ணு, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம். அது ஒண்ணு. ரெண்டாவது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் போலீஸ் தேடுது. அது கண்டிப்பா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியா இருக்கான் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சது 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், என் ஒய்ஃப் உம்முன்னு வந்தாங்க. என்னன்னு இல்லைங்க, வந்து என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன். நானே, பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அதனால ஓடி போயிட்டாங்க. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன். 85,000 ரூபாய் நஷ்டம் சார். 85,000 ரூபாய் என் பணம் நஷ்டம். துன்பம் தான் இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்கு. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்குன்னா 85,000 ரூபாய் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். போட விட்ட நீங்க எல்லாரும், எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்களும் போய் நல்ல பவ்யம் போனேன். அங்க பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய கியூ. அது எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்க கூட வாங்கினாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப். என்ன சார் நீங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவரு நம்ம அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க? ஆனால் சார் இப்பவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்கு. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்கு. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பிச்சா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்க சீட்டு கட்டலையா? சைலண்ட் ஆயிடுவான். எல்லாமே அப்படிதாங்க. எதுவாக இருந்தாலும் சார், இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவன் ஏன் சார் சொன்னாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுன்னு. அது பேர் துன்பமே இல்லை, வரா மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கல நம்ம, அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே அப்படிதான் சார். வாழ்க்கையில வந்து நடக்க நம்மளுடைய தப்பு என்னன்னா, ஒரு நிகழ்வில இருந்து தவறான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதான் நாம் செய்த தப்பு, தவறான பாடம். சார் ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிகாரன், வாழ்க்கைய வேஸ்ட் ஆக்கிட்டான், வேலைக்கு போறதில்லை, குடிப்பான், பிளாட்பாரத்தில் படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன், கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படிச்சு பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆயிட்டான். அண்ணன் கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்கறான், நீ இப்படி குடிச்சு நாசமா போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்க அப்பா அப்படின்னா. ஏன்னா ஆமா, அந்த ஆளு வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு, சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாரு, எங்களுக்கெல்லாம் சரியா சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். யாரு? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பி கிட்ட போனான், நீங்க தொழிலதிபரா, சாதாரண நிலையில இருந்து தொழிலதிபரா வந்தீங்களே, யாரை பார்த்து, ரோல் மாடல் யாருன்னா. தம்பி சொன்னான், எங்க அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட் குழம்பிட்டான்.
ஏன்னா அப்பா குடிகாரன், அவனை பார்த்து குடிகாரனான அண்ணன். இவன் தொழில் எடுத்து உருப்பட்டு இருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னா நான் இந்த நிலைக்கு வந்தது காரணம் எங்க அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை என் அப்பாவிடம் காத்தேன். எங்க அப்பா மாதிரி வாழ்க்கையில எந்த விதத்திலும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு மாறி நடந்தேன். நான் ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனாலதான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியா எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். ஓஷோ சொல்லுவாரு, லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்ல. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில திட்டம் போடலாம், வேற விஷயம். ஆனா எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பாத்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களால பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையா இருக்கும். ஊருக்கு போனோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பல சார். 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கல 60 நாளைக்கு முன்னால பண்ணலாம், உடனே போட்டுவோம். இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் பண்ணும். இவன் போடுவான் 3rd AC மிடில் பர்த் வந்துடும். 2 மாசத்துக்கு முன்னால போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்ல. அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்ஃபார்த்துக்கு கூட வந்திருக்காரு. ஏறிடுவோம். ஏறின உடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறின உடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவோம். போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா 3 மாதிரி உட்காந்து இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த பத்து நிற்பான். பேசின் பிரிட்ஜ் தாண்டி இருக்காது சார், லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா. எதுக்குடா இதுவா டிராவல்? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுக்கின்னு அனாவசியமா வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ள வருவோம். நேராக அந்த வண்டி போகிறதுக்கு முன்னால டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்கள் இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால இந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பாருங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூல் ஆசிரியர்கள்லாம் போனாங்கன்னா ராஜமூர்த்தி ஐயா மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்னுவான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான், அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபாய் வச்சு சார்னுவான். அவர் டிடி பார்ப்பாரு, 64 போய் பாருங்க, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான். சார் அது டிடிஆர், நீ போய் பாடியா, நான் நின்று வரேன். காமிக்கிறது காமிச்சாச்சு இல்ல சார். இவன் போய் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பர்த்தில் படுத்துனுங்கிறான். உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன்லாம் இவனை பொறாமையா பார்த்துட்டு போவான். ஏதோ விஐபி போல இருக்கு, டிடிஆர் பர்த்லயே படுத்துன்னு வராங்க. வாழ்க்கையை சுவாரஸ்யமா ஆக்கணும், போர் அடிக்க கூடாது. எல்லாத்துலயுமே அப்படிதான் சார். எதுவா இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே ஒன்றும் இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில கிடைக்கிற கேலண்டர்ல 4 கேலண்டர் அதை வச்சுட்டு அதுல வந்து இருந்தது சார், ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு காலையிலேயே போட்டான் டேட்டுக்கு, எனக்கு டைம் சரியில்லை. நான் கூட அதை படிப்பேன் சார், படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போய் சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு பாரதியார் நினைச்சுவேன், ஜோதிடம் 7 இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், நம்ம மனசு தான் சார். ஒன்றும் இல்லை, துன்பம் வரக்கூடாது. வள்ளுவன் சொல்றான் பாருங்க, என்ன அற்புதமா, யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இல்லை, முடிஞ்சு போச்சு. எல்லாத்து மேல ஆசை வைக்காத, விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்ச சீரியஸா எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார், எஸ்பெஷலி ஒய்ஃப். அவங்க கவலையே வேறங்க, நம்ம லெவல்ல எல்லாம் இல்லை.
சார் திடீர்னு பார்க்குறேன் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னார். நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேற. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்க மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு என்னது மாவு உயரமாகலைன்னா அதுக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னன்னா மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்னைக்கு ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன் 50 வயசுல நானே உயரமாகலை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மாவு உயரம் ஆகலை, எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான், நிறைய பேர் அதுக்கே சுற்றின்னு இருக்கான். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார் ஒருத்தன் நினைச்சானா இன்னைக்கு உங்களை பேஷண்டா மாத்திர முடியும் சார். பேசிய தெருமுனைக்கு ஸ்கூட்டர்ல ஃப்ரெஷ்ஷா வர ஃப்ரெண்டு நிக்கிறான் சார். எப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கேன் இல்லையேன்னு, நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன் இல்லையேன்னு. டேய் நல்லா சொன்ன நம்பிடுவேனா? அவன் இழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்க சார், இவ்வளவு சொல்ல சொல்ல எனக்கு லைட்டா ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, முடி கூட கொட்டா மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன ஏதாவது நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாம போறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகருக்கா? இல்ல. பிபி? இல்ல. வயசு 52. வரும் எனக்கு வந்திருக்க நீ நானும் ஒரே வயசு தானே. இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்கான் சார். சார் நானே கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுட்டு காலையில போட்டேன், ஈவினிங் வெளியில வரேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்டாரு, என்ன ஊசி போட்டீங்க போல இருக்கு? 2வது தடுப்பூசி போட்டா சார். என்ன ரொம்ப பிரைடா சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சுன்னு. அவங்க தான் ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையே என்ன? அவன் சொல்றான் சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டா ஜுரம் வரணும். இல்லைங்க வரலங்க. என்ன அப்ப ஏதோ டூப்ளிகேட் ஊசியா இருக்கும். இப்போ வருதான் ஏதோ ஒன்று சார். பயந்துட்டாங்க, அது ரெஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்ட்டான். எனக்கு ஜுரம் வரல. நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஜுரம் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கினேன். பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போறது கொடுங்க. டெய்லி கோயிலுக்கு போனா கூட பயமா இருக்குங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்னா, அதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். நான் சொன்னேன் அப்படி இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன். டெய்லிலாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா, ஏண்டா அப்படின்னா, இப்பெல்லாம் கோயில சிசிடிவி வச்சிருக்கானுங்க சார். அதனால எனக்கு என்னடான்னு இல்லடா, கோயில திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவில நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கும்பிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து கோயிலுக்கு போனா வாசல்ல இருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன் சார். எப்படி சில பேர் கேள்வி, அதுவும் 50-60 வயசு ஆனவங்க இருக்காங்களா சார், அவங்களெல்லாம் வணங்கிட்டு ஓரம் வந்துடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலதான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு தோணும். ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லா அட்வைஸை கேட்டிருக்கான். உயிரெடுக்க எல்லாம் கொடுத்த அட்வைஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஆள் தேடுவான் 60 வயசுல. நம்ம வந்து உஷாரா பக்கத்திலே போக கூடாது. அதுல இந்த உறவுக்காரங்க கொடுக்குற அட்வைஸ் கிட்ட போவே கூடாது சார். கல்யாணத்துக்கு அவங்க வர்றதே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் சார் சென்ட்ரல். ஏன்னா அவங்களுக்கு இந்த உறவுன்றது வயசுன்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இந்த யார் போனாலும் எங்க வா, இவன் பையன் தானே நீ, 10 அரியர்ஸ்ன்னு உங்க அம்மா சொன்னாங்களே, பாஸ் பண்ணிட்டியா? அவன் ஏண்டா கல்யாணத்துக்கு வந்தோன்னு ஆயிடும். இந்த வேலை கிடைக்காதவன வேலை கிடைச்சிச்சான்னு கேட்பான், வேலை கிடைச்சவன ப்ரொமோஷன் கிடைச்சிச்சான்னு கேட்பான், கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி கல்யாணம் ஆகல என்ன உனக்கு தோஷமா? எல்லாம் கும்பல் நடுவில் கேட்குற கேள்வி இதெல்லாம் சார். கல்யாணம் ஆனவங்களை கேட்பான் சார், என்ன குழந்தைலாம் இல்லை ஏன்? அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்கறது அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட தெரியாத ஆளுங்க சார். அவன் மனசு என்ன வேதனைப்படும் தெரியாது. குழந்தை எல்லாம் ஏன்
அடுத்தது டாக்டர் ஒன்று சொல்லுவான் அவங்க கிட்ட போன்னு, குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பொம்பளை. பொம்பளையா? என்ன குழந்தை? ஆம்பளை. ஆம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? அதாவது உங்களை இன்பத்தில் இருக்கிறவங்களும் ஒத்துக்காத கும்பல் இருக்கு சார். நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினேன். என் ஒய்ஃப் அப்பவே சொன்னாங்க, சில வாட்டி நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, கிரகப்பிரவேசம்லாம் வேணான்னு. அவளுக்கு என்னன்னா, கிரகப்பிரவேசம் வச்சா எங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க, என் தங்கச்சிலாம் வரும், அதுக்காகவே கிரகப்பிரவேசம் வேணாம், அடமுடிச்சு வேணும்னு. ஊர்லேருந்து எங்கள் மாமா வந்தார் சார். எங்கள் மாமா திருச்சியிலேருந்து வராது, அவர் படிப்பறிவு இல்லாதவர், விவசாயி, அவருக்கு அவ்வளோ இது கிடையாது. வந்துட்டார், வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தார், நல்லா இருக்கே அப்படின்னாரு. இன்னொன்று, அதாவது சில இடத்துல சில கேள்விகள் கேட்கக்கூடாது. எவ்வளோ ஆச்சு, என்னத்துக்கு ஒண்ணுது, மீதிலாம் கொடுக்க போறியா, கேட்கக்கூடாதுங்க. எவ்வளோ கட்டினா வாழ்க வளமுடன் வந்துடு. அந்த போடுற இட்லி பொங்கல் சட்னி வடை மது வடையோட திரும்பிடு. எவ்வளோ ஆச்சு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, நடு ஹாலில் இடுப்பில் கை வச்சுக்கினாரு எங்கள் மாமா. ஆமாம், பசங்க வளர்ந்ததுன்னா இந்த பக்கம் இடிச்சு ஒரு ரூம் கட்டிக்கலாமா, ஃப்ளாட்டு? நான் சொன்னேன், இல்லை மாமா, இந்த செவரு வந்து பக்கத்து ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் இதுவும் அப்படிதான். அப்போ இது அதாவது செகண்ட் ஃப்ளோர்காரனுக்கு அதான் கிரவுண்டு. அப்போ இது என்னது, கிரவுண்ட் ஃப்ளோர்காரனுக்கு இதான் சீலிங்கு. என்ன ஒரு கேள்வி கேட்டாருங்க, ஏண்டா இந்த செவரு கேட்டா உந்து இல்லை அவந்துன்ற, இந்த செவரு கேட்டா உந்து இல்லை அவந்துன்ற, அது அவந்துன்ற, இது அவந்து இல்லை, 65 ரூபா குத்து என்னடா வாங்கினேன் நீ, வெறும் இடம் காத்தா அப்படின்னாரு. எனக்கே பயந்துட்டேன். அது என்ன கேள்வி கேட்கணும், ஏதோ ஒரு படிச்சவங்க கூட அப்படிதான் சார் கேட்குறான். என் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம்டா, நான் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், செக்யூரிட்டி இருக்காங்களே, பர்சனல் செக்யூரிட்டி, அவங்களாம் எதுக்கு எப்போ பாரு கூலிங்லெஸ் போட்டுங்கிறானுங்க. இப்போ அது தேவையாது. நான் சொன்னேன், இல்லைடா எல்லாம் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணவங்க புற்று இருப்பீங்க, அவங்க ஏன் போட்டிருக்காங்கன்றது வேற. உனக்கு தெரிய எது தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கோ சார். எது தெரியணுமோ அதை ஒழுங்காக கேட்க மாட்டான். அது தெரியுமா, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு இந்திய அரசாங்கம் எடுத்துட்டு வந்தது. என்ன தகவல், பிரயோஜனமான தகவல் சார். அதில் 150 ரூபா கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க சார். தண்டி யாத்திரையில் காந்தியோடு போனவர்கள் எத்தனை பேர்? ஏண்டா அவங்க எல்லா யாத்திரையும் முடிச்சு போயிட்டாங்களா? இல்ல உண்மையை கேட்டிருக்கான். இன்னொருத்த கேட்டதுதான், நேரு பிரதமராக இருந்த போது அவர் டிரைவர் பேர் என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போற? அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறது எல்லாம் சார். எப்பொழுது உங்களுக்கு துன்பம் வரும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் துன்பம் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா எங்க காலத்துல ஆரம்பிச்சாங்கன்னா கொண்டுடுவான்னு அர்த்தம், கிட்டே போக கூடாது. மாற்றத்துக்கு தயாராகணும் சார். உண்மையா அப்படிதான் சார். எல்லாம் மாறி போச்சுங்க. கல்யாணம் மாறி போச்சு, சிஸ்டம் மாறி போச்சு, கல்யாணத்துல பந்தி போடுறது மாறி போச்சு. சில கல்யாணத்துல எல்லாம் இப்போ பஃபே போடுறாங்க சார். கொடுமை, வேற வழி இல்லை, நம்மள மாறிக்க வேண்டியதுதான். அன்னைக்கு ஒரு நாங்கள் போன கல்யாணத்தில் பஃபே போட்டாங்க. என் ஒய்ஃபு, நான் வந்து புடவை நல்ல பட்டு புடவை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கேன், அங்கே ஒரே கும்பலாகுது. எனக்கு என்னென்ன பிடிக்கும் தான் உங்களுக்கு தெரியுமே, போய் எடுத்துன்னு வந்துருக்காங்க எனக்கும் பையனுக்கும். அப்புறம் நான் கியூவில், நம்ம பேண்ட்டை பற்றி கவலை இல்லை, நான் கியூவில் நின்று கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டில் எல்லாம் வாங்கின்னு வந்து என் ஒய்ஃபிட்ட கொடுத்தேன். 2வது வாட்டி கஷ்டப்பட்டு கியூவில் நின்று என் பையனுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். 3வது வாட்டி தத்து எடுத்து போகிறேன். அந்த ஆள் சொல்கிறான், நீ ஒருத்தனே மாற்றி மாற்றி சாப்பிட்டு மீதி பேருக்கு வேணாமா, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படியா அப்படின்னா அசிங்கமாயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு சார். ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர் போட சொல்லுவான், சொந்தக்காரெல்லாம் ஓடிடுவான் பார்த்துக்கிட்டீங்களா? ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கடன் வாங்குறது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபோனில் அரவருக்கு ஒரு வாட்டி கேட்குறானு, கடன் வேணுமா, கடன் வேணுமா. நீங்கள் லட்சத்தில் வாங்கினா கொடுக்கலாம், கோடியில் வாங்கினா போயிடலாம். அதை பற்றி வெறும் நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கலாம் போதும் சார். ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார். குடிக்கிறது ஊரில் எவனாவது குடிக்காரன் வச்சுங்களேன், அவனை வந்து ஒரு ஜன்ம விரோதியாக பார்ப்பானுங்க. குடிக்கிறவங்க கூட இல்லை, கூச்சப்படுவான். நம்ம இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோமேனு குடிக்க போகும்போதுங்க தலையில் டவலை போட்டுன்னு போவானுங்க குடிக்கிறதுக்கு.
இப்போ எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு விற்றுனுக்குது. கவலை இல்லை, மாற்றம் எல்லாத்துக்கும் ரெடியாக ஆகும். பேப்பர்காரங்க கொடுங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தவறு குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் எப்படி அனுப்பீர்கள்? கேவலமாக தான் கூப்பிடணும். அதான் உண்மை, அதான் என்னோட விருப்பம் சார். இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் 5, 6, 8 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கான் சார். ஒருத்தன் 8 பெண்களை திருமணம் பண்ணான். பேப்பர்காரன் என்ன பண்ண? களவாணின்னு போடணும்ல, போட மாட்டான் சார். 8 திருமணம் செய்த காதல் மன்னன் கைது. என்னடா காதல் மன்னன், களவாணின்னு போட வேணா? 8 திருமணம் பண்ணவனை, கேடு கட்டவனை அசிங்கப்படுத்தவானா? காதல் மன்னன் பட்டம் கொடுக்குறான். இல்லை என்ன ஆகுது? நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகுது. ஓ 8 பண்ணா மன்னன்னு கூப்பிடுவாங்களான்னு சார். கடத்தல் பண்றவங்க என்ன யாரு சார்? களவாணி இல்லையா? கடத்தல் பண்றவன் களவாணி. சுப்னா சுரேஷுக்கு தங்க மங்கைன்னு சொல்றாங்க சார். தங்க மங்கை சுப்னா சுரேஷ். ஒரு காலத்துல தங்க மங்கைன்னு பிடி உஷாவை சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. கோல்டு கடத்தினா தங்க மங்கை. எல்லாமே அப்படிதான், எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனா என்ன பண்ணுவோம்? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்போம். இப்போ அப்படி கேட்குறது, சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறோம். சம்பளம் சொல்லுது, கல்யாணம் பண்ணிக்கிறோம். சமையல் கோவிந்தா. ஆமாங்க, நான் சம்பளம் கை நீட்டி காசு வாங்குறோம்ல அவங்க கிட்ட. அன்னைக்கு என் ஒய்ஃபு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி நாக்கு இருக்குங்களா சொன்னா கேட்காது. பிரியாணின்னு தொங்க போட்டு உட்காந்துங்க, சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. பண்ணா அதை பரிமாறும் போதுங்க அந்த ஸ்மெல்லே ஊருக்கா நாத்தச்சு. என்னது இது? ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னா உனக்கு இது பண்ண தெரியாதுன்னு யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல யார் பண்ணதுன்னா வனிதா விஜயகுமார். எதுக்கு பிரச்சனைன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாகும். எதுக்கு தெரியல. சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரிகம் சார். நம்ம ஆளுங்களும் இங்கிலீஷ் பேசுறான். சில இங்கிலீஷ்ல எனக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட காஃபி சாப்பிடுறியானா? நோ ஐ எம் குட் அப்படின்னா. டே சாப்பிடுறியானா வேணும் வானா சொல்லணும். அது என்ன லாங்குவேஜ் தெரியல, எதுக்கு சொல்றான்னு தெரியல. நோ ஐ எம் குட் அப்படின்னா. அப்படின்னா காபி சாப்பிடுறியான்னு கேட்டவன் பேடா, நீ என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நம்ம மாறிக்கணும் சார். இப்ப உபசரிப்பே மாறிடுச்சு சார். ஒரு காலத்துல சொந்தக்கார வீட்டுக்கு போய் காலிங் பெல் வச்சா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க, இன்னைக்கு தான் காக்கா கத்துச்சு, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்து இப்படிலாம் பேசின காலம் போயிடுச்சு. காலிங் பெல் வச்சா குரியர் பையனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்களே சொல்றாங்க ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது. கிரீன் டீ கொடுக்குறாங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க, கிரீன் டீ நல்லது, ஆரோக்கியம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்கணும். இல்லையா? உனக்கு பிடிக்கும், உனக்கு சுகர் இருக்கு, எனக்கு இல்லை. எனக்கு டிகாஷன் காபி பிடிக்கும். அட வேணுமான்னு கூட கேட்கறது இல்லைங்க. இப்போ எல்லா வீட்லையும் பேப்பர் டிஸ்போசபிள் கப்புங்க. முன்னெல்லாம் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி டம்ளர் வச்சிருந்த பாரம்பரியம் நம்மளுக்கு. இப்போ எல்லாம் டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு. டிஸ்போசபிள் எல்லாம். அந்த கிரீன் டீங்க ஏன்னா பிரச்சனை அதை பால் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பேக்கு சுடு தண்ணி. அதை வேற ரொம்ப ஆட்ட முடியாதுங்க. இவன் வாங்கினது மட்டமான பேகு, ரொம்ப ஆட்டினா உள்ளே பிஞ்சுக்கும். ஏன் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட கூப்பிட்டான். சில பேருக்கு இன்னொரு குணம் இருக்கு சார். நான் இது தப்புன்னு சொல்லலை, நீங்க எத்தனை பேர் அதில் பின்பற்றுறீங்களோ எனக்கு தெரியாது, தப்பு சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய உணவு முறை ஒவ்வொருத்தருக்கும். விருந்தானருக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதுதான் மரியாதை இல்லையா? சில பேர் இப்ப சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லதுதான் உடம்புக்கு, ஆனா எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்ச் எங்க வீட்டில் இருந்தான். நான் சும்மா நமக்கு நாக்கில் வாசத்து சரி கிடையாது. என் ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு உன் சாப்பாட்டுல இருந்து விடுதலை அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். போனா அந்த டைனிங் டேபிள பார்த்தவனே மூஞ்சி சின்னதாச்சு. ஏன்னா நிறைய பதார்த்தம் எதிர்பார்த்தா 3 போட்டு மூடி வச்சுக்குது. உட்கார்ந்தேன் சார், நல்ல பசி. உட்கார்ந்தா என்ன மெனு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் சொன்னாங்க, குதிரவாளி சாப்பாடு.
சாம வடை. நான் எதிர்பார்த்துன்னு வந்தது விசேஷமாக ஆம வடை கிடைக்குமா? நம்ம சிக்கன் மட்டன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக நானே அமைதியாகி, இல்லைங்க நீங்கள் அந்த சாதம் போட்டு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ரசம் மட்டும், ரசம் இருக்கா? கொள்ளு ரசம் வேணாங்க. நான் வந்து லைட்டாக குதிரை லாயத்துள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன். அப்புறம் வெளியில் வந்து என் பிறப்பத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தொகையில் மட்டும் அரைச்சி வை, ரச சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு வந்துட்டேன். ஒரு எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும் சார்.